அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீனும் கோவக்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறேன். அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபிக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து மீன் வந்து ஒரு 1/4 கிலோ. இது வந்து கிளாத்தி மீன், வெள்ளை கிளாத்தி மீன். இது வந்து எங்கள் ஊரில் இதை வந்து வெள்ளை வாவல்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து ஒரு 1/4 கிலோ நான் வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 200 கோவக்காய். இந்த கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து காயாக இருக்கணும், பழம் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ஒரு 15 பல் பூண்டு. இந்த பூண்டு வந்து தோலை எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, அடுத்து வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், அடுத்து ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இது எண்ணெய் காஞ்சி வெங்காயம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 30 செகண்ட் வந்து இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிக்கணும். ஒரு 30 செகண்ட் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பூண்டும் கோவக்காவும் சேர்த்து வதக்கணும். இதில் வந்து இப்போ ஒரு 30 செகண்ட் வந்து வதக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பூண்டையும் கோவக்காவையும் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துருக்கேன். அடுத்து கோவக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கோவக்காய் வந்து ஒரு 3/4 பதம் வேகந்தண்ணி நல்லா வதக்கிக்கணும். 3ஐயும் சேர்த்து ஏன்னா கோவக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். மூடி வச்சுக்கலாம். இது வந்து அடுத்து இப்போ இது வந்து எடுத்து பார்க்கலாம். இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வதங்கியிருக்கு. இப்போ இதில் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கடுத்து பச்சை மிளகாய், மல்லி இலை, இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதில் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து சின்னதாக ஒன்று சேருங்க போதும். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து வந்து மீனை வந்து சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாலாம் போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் மீன் வந்து சேர்த்துக்கணும். மீன் வந்து சட்டுன்னு வெந்துடும். அதனால முதலே கோவக்காயெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மீனை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இதை. இப்போ இதை எடுத்து பார்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். ஜீரகம் சேர்த்துட்டு
திரும்ப ஒரு 30 செகண்ட் வந்து இதை வதக்கி இதை மூடி வச்சு வேக வச்சுட்டு இதை எடுத்துடணும். அவ்வளோதாங்க. கோவக்காய் மீன் வச்சு ஒரு வதக்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.